ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்ற செய்தியினுடைய ஒரு தொடர்ச்சி. இதற்கு முந்தி ஒரு 3 பாகங்கள் இருக்கிறது. அதை நீங்கள் பார்க்க அன்பாக கேட்கிறேன். தேவன் மாறாதவர், அதுக்கு சில காரணங்களை சொன்னேன். நம்பர் 1, God created. 2வது, God cares. 3வது, God involved. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளிலேயும் அவர் பங்கு வகிக்கிறார். யார் இருக்கிறார்களோ இல்லையோ அவர் பங்கு வகிக்கிறார். இவை வாக்கியம் சொல்லுகிறார், அவர் நம்முடைய பிணையாளியா இருக்கிறார். நம்முடைய பிணையாளி. அந்த அர்த்தம் என்னவென்றால், இஸ் அவர் கேரண்டி. வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளிலேயும் இந்த வசனம் சொல்லுகிறது, வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கும்படியாக. இவருடைய வாக்கியம், அந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரிப்பதற்கு அவர் நமக்கு பிணையாளியா இருக்கிறார். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், God involved in your life. அன்பாவே, அவர் எப்படியெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கிறார். நம்பர் 1, அதற்காகவே வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். அவர் நேரடியாய் நம்மோடு இன்வால்வ் ஆயிருக்கிறார். வார்த்தையின் மூலமாய், கிரியைகள் மூலமாய், அவருடைய செயல்கள் மூலமாய், ஆவியான மூலமாய் God involves in every steps of our life. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளிலேயும் கர்த்தர் நம்மோடு கூட பயணம் செய்கிறார். பல நேரம் நாம் அதை மறந்து போகிறோம். In every steps of our life, வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளிலேயும் அவர் நம்மோடு பயணம் செய்கிறார். எனவேதான் பல நேரங்களில் நாம் அவரை சந்தேகப்படுகிறோம். நமக்கு புரிவதில்லை அவருடைய வழிகள், அவருடைய செயல்கள், அவருடைய காரியங்கள் நமக்கு புரிவதில்லை. அந்த தேவன் சொல்லுகிறார், I works in every steps of your life. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளிலே, ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், கருவிலிருந்து கல்லறை வரை involved in our life. அவர் இல்லை என்றால் நாம் இல்லை. எனவேதான் ஒவ்வொரு நிலைகளிலேயும், நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளிலும், குடும்பங்களா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், பல தரப்பட்ட காரணங்களா இருக்கலாம், ஒவ்வொரு நிலையிலேயும் God involves. அந்த தேவன் நம்மோடு இணைந்து பயணம் செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தையை முதலாக அறிய வேண்டும். தேவனுடைய வார்த்தை அறிந்தால்தான் God is traveling with me, அவர்களோடு பயணம் செய்கிறார் என்பது புரியும். அனைவருக்கு அது புரிவதில்லை. God is traveling ஒவ்வொரு நாளும், wherever you go, whatever you do, எதை செய்தாலும், எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும், அன்பானவர்களே, உடைய பிறப்பிலிருந்து உடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலேயும் தேவன் உடைய வாழ்க்கையில இருக்கிறார், கல்லறை வரை. எனவேதான் அந்த அவர் பங்கு பெறுவது மட்டுமல்ல, நம்மோடு பேசுகிறார். அமைதி சில இடங்களில உணர்ச்சிகள் மூலமாய், உணர்வுகள் மூலமாய், ஊழியன் மூலமாய் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நாளில் இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக, இந்த ஊடகத்தின் வாயிலாக உங்களோடு பேசுகிறார். I involve in your life. உன்னுடைய வாழ்க்கையில நான் பங்குதாரராக இருக்கிறேன். சில நேரங்களில தவறான மனிதர்களை பங்குதாரராக சேர்த்துக் கொள்ளுகிறோம். முடிவு என்னவென்றால் வேதனை, கண்ணீர், கலக்கம், பாடுகள், வேதனைகள். ஆனால் தேவன் சொல்கிறார், நான் உங்களுடைய வாழ்க்கையின் பங்குதாரராக இருக்கிறேன். தேவன் பங்குதாரராக இருக்க வேண்டுமானால் அன்பானவர்களே, அவருடைய வார்த்தையை நீங்கள் சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இந்த மத்திய 24:35 என்று சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போகும். சற்று யோசிக்க வேண்டும். இப்படி வானம் ஒழிந்து போகும், பூமி ஒழிந்து போகும், அசைக்கப்பட முடியாது. யோசித்து பாருங்களேன். இன்றைக்கு அதற்காகத்தான் கோடிக்கணக்கான பணங்களை செலவு செய்கிறார்கள். ஆராய்ச்சி பண்ண வேதம் சொல்லுகிறது, பிரம்மாண்டமான ஒன்று, ஆச்சரியமான ஒன்று, அது அளவிடப்பட முடியாத ஒன்று. தேவன் சொல்கிறார், அது ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. நம்முடைய கருப்பொருள் என்னவென்றால், அன்பான தேவப்பிள்ளை, அந்த வார்த்தையை உங்களுக்காக தந்தார், எனக்காக தந்தார். God give the word. ஏன் வார்த்தையை தந்த தெரியுமா? நீங்களும் நானும் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, தடுமாற்றங்கள் ஏற்படுகிற வாழ்க்கையில தடுமாற்றங்கள் இல்லாமல் நாம் பிரயாணம் செய்ய தேவன் அந்த வார்த்தையை உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. அதனுடைய கருத்து என்னவென்றால்,
வார்த்தை மட்டும் ஒழிந்து அல்ல, நான் உன்னோடு கூட செய்ய அந்த பிரயாணங்கள், மை இன்வால்வ்மெண்ட் இன் யுவர் லைஃப், அதைத்தான் என சொல்ல விரும்புகிறேன். மை இன்வால்வ்மெண்ட் இன் யுவர் லைஃப், உன் வாழ்க்கையில் என்னுடைய பங்கு, உன் வாழ்க்கையின் பிரயாணங்களிலே என்னுடைய டிராவலிங் ஒரு நாள் ஒழிந்து போவதில்லை. எனவேதான் அதே லூக்கா 16:17 அது ஒரு வார்த்தை, வேதத்தின் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒழிந்து போவது எளிதாயிருக்கும். யோசித்து பாருங்கள், எதை கம்பேர் பண்றாரு? வானமும் பூமியும் ஒழிந்து போவது எளிதா இருக்குமா? பலமுறை வாசித்திருக்கலாம், சற்று சிந்தியுங்கள். வானமும் பூமியும் ஒழிந்து போவது எளிதா இருக்குமா? அது ரொம்ப ஈஸியா. இப்படி சொன்னா அவங்களுக்கு புரியும். அது ஒழிந்து போவது, இது இப்படி சொன்னா அவங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். அது ரொம்ப மலிவானது. இதைத்தான் சொல்லுவது, வேதத்தின் ஒரு உறுப்பாகிலும் அது அவமாய் போவதை பார்க்கலாம், அவமாய் போவதில்லை. என்னுடைய கருத்து என்னவென்றால், God has more values. தேவன் இந்த வார்த்தைக்கு அதிக கனத்தை கொடுக்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, அது வானமும் பூமியும் ஒழிந்து போவது எளிதா இருக்குமா? அது ரொம்ப எளிதான். அதுக்கு வாய்ப்பு உண்டு, ஆனால் அது வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் ஐ இன்வால்வ் இன் யுவர் லைஃப், உன் வாழ்க்கையிலே நான் டிராவல் பண்றேன், உன் வாழ்க்கையிலே நான் பங்குதாரா இருக்கிறேன். இப்படி சொன்னாங்க புரியும். இது உனக்காகவே எழுதப்பட்ட புஸ்தகம், உங்களுக்காக, உங்களுடைய வாழ்க்கைக்காக. பலமுறை என் செய்தியை சொல்லியிருப்பேன், மண்ணுக்காக ஒரு புஸ்தகம், பெண்ணுக்காக ஒரு புஸ்தகம், ஆனால் மனிதனுக்கு எழுதப்பட்ட ஒரே புஸ்தகம் பரிசுத்த வேதாகமம். ஃபார் யூ, இது உங்களுக்காகவும் எனக்காக எழுதப்பட்ட புஸ்தகம். எனவேதான் அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. அந்த 119 சங்கீதம் 89 வசனத்துல, உடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அதை சற்று மாற்றி சொல்வேன், என்னால் காட்ஸ் இன்வால்வ்மெண்ட் இஸ் பர்மனன்ட். உடைய வசனம் என்றென்று நிலைத்திருக்கு. வசனத்தின் மூலமா தான் நம்மோடு இடைப்படுகிறார். என்னுடைய செய்தியினுடைய கருத்து என்னவென்றால், God involved in every steps of your life. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளிலேயும் உன்னோட ஒரு பயணம் பண்றார். அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அப்படியானால் வார்த்தை நிலைத்திருக்கிறது, அவருடைய வல்லமை நிலைத்திருக்கிறது, அவருடைய பிரயாணங்கள் உன நிலைத்திருக்கிறது. உன் பயணங்கள் மாறினாலும் அவருடைய பாதைகள் மாறுவதில்லை. பல நேரங்களில் we change our routes. நன்றாய் ஆரம்பிக்கிறோம், ஆனால் தவறாய் முடிக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், அந்த வசனம் போட்டு, வானங்களில் என்ற உடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அது எந்த அளவு திருப்பி வானங்களிலே. அப்படியானால் அன்பார்களே, அந்த வார்த்தைக்குள் நீங்கள் இருக்கிற, நான் இருக்கிறேன். இவன் சொல்ல வந்த கருத்து என்ற கவனிக்க வேண்டும். வார்த்தையின் மூலமாகத்தான் நம்மோடு பயணம் பண்ணுகிறார். இதுவே வழி, நடவுங்கள். பூர்வ பாதைகள் எதை என்று கேட்டு விசாரித்து நடவுங்கள். இன்றைக்கு பல நேரங்களில் நமக்கு தெரிந்த பாதை, நாம் விரும்புகிற பாதை இல்லை என்பவர்களே. அவர் சொல்லுகிறார், அது நான் உனக்கு வைத்திருக்கிற பாதை. அது மட்டுமல்ல, எபிரேயர் 1:10 இப்படி சொல்லுகிறது, எபிரேயர், நீர் ஆதியிலே பூமி அஸ்திபாரப்படுத்தினீர், அவைகளெல்லாம் உம்முடைய கரத்தின் கிரைகளா இருக்கிறது. அடுத்த ஒரு வார்த்தை, அவைகள் ஒழிந்து போகும். திரும்ப சொல்லுகிறேன், பூமியை அஸ்திபாரப்படுத்தினார், அவருடைய கரத்தின் கிரியைகளாம், அது கூட ஒழியுமா? ஆனால் அன்பால் அது கூட பழமையாய் போகுமா? ஆனால் வார்த்தை பழமையா போகாதான். புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு. அவர் அஸ்திபாரப்படுத்தின பூமி, அவர் உண்டாக்கின வானம், அது கூட அழிந்து போகும். எபிரேயர் 1:11. அவைகள் அழிந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு, ஆனால் அவருடைய வார்த்தை அழிவே அழியாது. நீரோ நிலைத்திருப்பீர். கர்த்தர் மாறாதவர். எல்லாம் மாறும், நீரோ நிலைத்திருப்பீர். நான் கர்த்தர், நான் மாறாதவர், நிலைத்திருக்கும் ஒரு ஆண்டவர். அவர் சொல்லுகிறார், அதெல்லாம் பழமையாய் போயிடும். அதெல்லாம் வானம் பூமி பழமையாகும், ஆனால் என்னுடைய காரியங்கள் பழமையாய் போவதில்லை, என்னுடைய வார்த்தைகள் பழமையாய் போவதில்லை. எனவேதான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது 2 பேதுரு 3:10, வானங்கள்
மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், அதெல்லாம் அழிந்து போகுமா. ஆனால் தேவனுடைய வசனமோ என்றென்றை நிலைத்திருக்கும். என்னுடைய திரும்ப திரும்ப நான் பயன்படுத்த விரும்புகிற வார்த்தை, God involves in your life. எப்படி இன்வால்வ் ஆகிருக்காரு? through his word to you. உனக்காகவே இந்த வார்த்தை, உங்களுக்காகவே இந்த வேதம், உங்களுக்காகவே ஒரு ஊழியன், உங்களுக்காகவே பரிசுத்த ஆவியானவர், உங்களுக்காகவே திருச்சபை. எனவேதான் அந்த வசனம் சொல்லுகிறது. அந்த வசனம், அன்பானவர்களே, வசனம் தான் நம்மளை ஜனிப்பித்தது, அதை மறந்துவிடக்கூடாது. God gives more value to the word. யாக்கோபு புஸ்தகம் 1:18, சத்திய வசனத்தினால் நம்மை ஜனிப்பித்தார். ஸ்பிரிச்சுவலி சத்திய வசனம் தான் நம்மளை உருவாக்கினது, நம்மை மாற்றி அமைத்தது. இதனாலே அன்பான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது அது மட்டுமல்ல. எபேசியர் 2:10 அதற்காகவே நீங்களும் நானும் சிருஷ்டிக்கப்பட்டோம். எங்க தெரியுமா? அவருடைய பங்குதாராய் மாற, அவர் சித்தம் செய்ய. இந்த நாளில என்னுடைய செய்தனுடைய இன்னொரு பகுதியை நான் சொல்ல விரும்புகிறேன். God has interested in your life. தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு அறிந்து கொள்ளுகிறீர்களோ அந்த அளவுக்கு அவருடைய சுபாவங்களை அறிந்து கொள்ளலாம். தேவனுடைய வார்த்தைகளை எந்த அளவுக்கு அதில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஒரு சுபாவம் அறிந்து கொள்ளலாம். You can understand his attributes. You can know the character of God. அப்ப character of God தெரியணும்னா வார்த்தை தெரியணும். நிறைய பேருக்கு வார்த்தை விரும்புவதே இல்லை, வார்த்தையை கேட்பதே இல்லை. They don't want to listen God's word. என்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்வதிலே தவறு ஏற்படுகிறதோ அன்றைக்கு வாழ்க்கை தறிக்கெட்டு போயிடும். You don't know character of God. அப்படியானால் ஒரு மனுஷனை பழக வேண்டுமா, ஒரு கேரக்டர் தெரியணும். அப்ப தேவனோடு பழக வேண்டுமானால் அவருடைய கேரக்டர் புரியணும். அவருடைய கேரக்டர் புரியணும்னா வார்த்தையை படிக்கணும். அதனால்தான் அந்த வசனம் சொல்லுகிறது. அந்த வார்த்தையில அன்பானவர்களே, இதை செய்வதற்காக எபிரேயர் 2:10 இதை செய்வதற்கு வேதம் சொல்லுகிறது, தேவன் உங்களை ஆயத்தம் பண்ணினார், வார்த்தை ஆயத்தம் பண்ணினார், உங்களுடைய வழிகளை ஆயத்தம் பண்ணினார். God prepared the word. அதனால்தான் சொன்னேன் ஆரம்பத்துல உலக தோற்றத்துக்கு முன்னமே அந்த யாக்கோபின் புஸ்தகம் 1:18 சத்திய அதாவது நீங்கள் முதற்பலன்கள் ஆகுவதற்காக. God wants to be the first and the best. இந்த பூமியில பெஸ்டா இருக்கணுமா, இந்த பூமியில ஃபர்ஸ்டா இருக்கணுமா? வேதம் சொல்லுகிறது, சத்திய வசனத்தை படியுங்கள், சத்திய வசனத்தை தியானம் பண்ணுங்கள், சத்திய வசனத்துக்கு அதிகமாக முதலிடம் தாங்க. இன்றைக்கு துக்கமான ஒரு காரியம், வேத பாடங்கள் இல்லை இந்த திருச்சபைகளில். அப்படியே வேத பாடம் நடந்தாலும் மக்கள் வருவதில்லை. திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் முதற்பலனாய் இருக்க வேண்டுமானால், the best and the first, வாழ்வில், சமுதாயத்தில், குடும்பத்தில் முதற்பலனாய் இருக்க வேண்டுமானால் வசனம்தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை அந்த முதற்பலன் கொண்டு வரும். அந்த முதற்பலன் சொல்லுவது the best, the first. எல்லாருக்கும் வாழ்க்கையில விரும்புறாங்க, நான் பெஸ்டா இருக்கணும், ஃபர்ஸ்டா இருக்கணும், நான் பாராட்டப்படணும். உண்மை. ஆனால் வசனம் தான் உங்களை முதற்பலன் உள்ளவனாய் மாற்றும். அது மட்டுமல்ல அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த வார்த்தையினுடைய கருப்பொருள் என்னவென்றால், தேவன் சொல்லுகிறார், அன்றாட தீர்மானங்கள். ஒரு நல்ல தீர்மானமா வைத்து பாருங்க, உங்களுடைய தீர்மானங்களே உங்களுக்கு நல்ல தீர்மானங்கள் நல்ல பதிலை கொண்டு வரும், தவறான தீர்மானங்கள் தவறான பதிலை கொண்டு வரும். ஒரு 6 காரியங்களை நான் இங்கே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, நம்பர் 1, நீங்க முதற்பலனாக இருக்க வேண்டுமானால், தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால், இதனுடைய சுபாவங்களை அறிந்து கொள்ள வேண்டும். நம்பர் 1, ஃபீட் ஆன், அவருடைய வார்த்தையினால் போஷிக்கப்படுங்கள். ஃபீட் ஆன் இஸ் வேர்ட், வார்த்தையினால் போஷிக்கப்படுங்கள். எவ்வளவு வார்த்தை படிக்கிறீங்களோ you will be first fruit. சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், முதற் பலனாய் இருப்பீர்கள். முதற் பலனாய் மட்டுமல்ல, சிறந்த பலனாய் இருப்பீர்கள். 2வது, உங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்கு முதலிடம் தாருங்கள். அவருடைய சுபாவம் இருந்து கொள்ள வேண்டுமானால் பிளேஸ், அதாவது
உங்கள் நம்பிக்கை அவரா இருக்கட்டும், விசுவாசம் அவரா இருக்கட்டும், அவரே உங்கள் முதற் பலனா இருக்கட்டும். ட்ரஸ்ட் இன் காட். முதல்ல சொன்னேன், ஃபீல் காட்ஸ் வேர்ட். வசனத்தால் போஷிக்கப்படுங்கள். நல்லா சாப்பிடுறோம், நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல. ஆனா வசனத்துக்கு கேட்கும்போது தூக்கம் வந்துடுது. வசனத்துக்கு மதிப்பை தரது, வசனத்தை படிக்கிறதே இல்லை. சிலருடைய வேதம்னா அது பேசுமானால் அழும். ஞாயிற்றுக்கிழமை சுமக்கிற வேதம் அடுத்த நாள் அது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் எடுக்கிறதே. தூசி படிந்து அது வேற, அது எங்க வச்சனே தெரியல. அது ஸ்கூட்டர் டிக்கில வச்சது அப்படிதான் இருக்குது. துக்கமான ஒன்று. நீங்க முதற்பலா இருக்க வேண்டுமானால், தெய்வம் வாழ்க்கையிலே மாறாதவரா இருக்க வேண்டுமானால், feed God's word. Feed on God's word. இரண்டாவது, உங்களுடைய நம்பிக்கை அவரா இருக்கட்டும். Trust in God. மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன், கவனிங்க. எப்பொழுதும் விழிப்போடு கூட காத்திருங்கள். வாட்ச் அண்ட் ரெடி டு மீட் த லார்ட். அவரை சந்திக்க காலையோ மாலையோ நள்ளிரவோ நடுப்பகலோ அவரை சந்திக்க ஆயத்தமா இருங்க. அதாவது ஒரு 10 ஆண்டுகள் பிறகு வருவார் என்பதற்கு திட்டமிடுங்கள். இன்றிரவே வருவார் என்று ஆயத்தமாயிருங்கள். திட்டமிடுதல் 10 ஆண்டுகளுக்கு இருக்கட்டும், ஆயத்தம் என்று வருவதா இருக்கட்டும். 4வது குறிப்பு, எப்பொழுதுமே அன்பானவர்களே, உங்கள் தீர்மானங்கள் எல்லாமே தேவனுடைய சித்தத்தோடு இணைந்த ஒன்றா இருக்கட்டும். உங்களுடைய தீர்மானங்கள் எல்லாம் தேவ சித்தத்தோடு இணைந்த ஒன்றாய். All your decisions should be based on God's word. நிறைய தீர்மானம் பண்றோம், நிறைய விருப்பங்கள் இருக்கிறது. உங்கள் தீர்மானங்கள் தேவனுடைய வார்த்தையை மையமாய் கொண்டதா இருக்கட்டும். அவர் மாறாத ஒருவர், unchangeable God. அவர் வாழ்க்கையில நிச்சயமான வார்த்தை நிறைவேற்றுவார். நாம் சொன்ன முதல் வார்த்தை, வார்த்தையால் போஷிக்கப்படுங்கள். தேவனுக்கு முதலிடம் தாருங்கள். 3வது, எப்பொழுதும் அந்த விழிப்புணர்ச்சி. அசதி, நிர்விசாரம், வசதிகள் வந்த உடனே அந்த விழிப்புணர்வு போயிடுது. அந்த அவேர்னஸ் ஒரு காலத்துல இருந்தது, அவேர்னஸ் இருந்துச்சு, விழிப்பு இருந்தது, பாரம் இருந்தது, கண்ணீர் இருந்தது. இன்றைக்கு எல்லாமே மாறினது. The awareness of God. Watch and be ready. காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. Be ready for anything. ஆனால் அது நடக்குமானால் அதிலும் தேவனுடைய பங்கு இருக்கிறது. ஆரம்பத்தில் சொன்னேன், God involved in each and every steps. உன் வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளிலும் அவர் பங்குதாரராக இருக்கிறார். எனவே don't forget it. உங்களுடைய தீர்மானங்கள் தேவனை மையமாய் கொண்டதா இருக்கட்டும். கவனியுங்கள், அவரிடத்தில் வருகிற பதில் தான் உங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்கும். அவரிடத்தில் வருகிற பதில் தான் உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கும். நிறைய சொல்லலாம், நீங்க மக்கள் பதில் சொல்லலாம், அறிவு, உணர்ச்சிகள், இதை வச்சு நீங்க காரியங்களை செய்யலாம். பட் தட் ஆன்சர் cannot be the solution. தேவன் தருகிற பதில் தான் தீர்வானது, முடிவானது, உன்னதமானது. சோ தேவன் தரும் பதிலுக்காக காத்திருங்கள். அந்த பதில் உங்களை உயர்த்தும், உங்களை உருவாக்கும், அவர் சித்தத்தை வாழ்க்கை நிறைவேற்றும். அவர் தருகிற பதில அன்பானவர்களே வாழ்க்கையின் எல்லா தேவைகளை சந்திக்கும். இப்படி சொன்ன புரியும். ஆவியை சந்திக்கும், ஆத்மாவை சந்திக்கும், உங்கள் சரீரத்தை சந்திக்கும். It will meet all your need spiritually, financially and materially. சரீர பிரகாரமாக, ஆவிக்குரிய பிரகாரமாக, பொருளாதாரத்து பிரகாரமாக. அது மட்டுமல்ல, கடைசியா சொல்ல விரும்புகிறேன், you are very safe in the hands of God. அவருடைய கரத்தில் நீங்கள் பத்திரமாய் பாதுகாக்கப்படுவீர்கள். என்ன தெரியுமா? Seek the word. வார்த்தையை தேடுங்கள், வார்த்தையினால் போஷிக்கப்படுங்கள். ஏன்னா இந்த வார்த்தை உங்களுக்காக. God is interested in your life. உண்மையில் அக்கறை உள்ளவர் என்பதை நிரூபிக்கத்தான் இந்த வார்த்தை உனக்கு தந்திருக்கிறார். சொன்னது போல இது மனிதனுக்காக. எப்படி வாழ வேண்டும், எப்படி ஜீவிக்க வேண்டும், தேவனுடைய சுபாவங்கள், நீங்கள் யார், நான் யார், தேவன் யார். மனிதர்களை புரிந்து கொள்ள வேண்டுமா? வேதத்தை பாருங்கள். உங்களை அறிய வேண்டுமா? வேதத்தை பாருங்கள். ஒவ்வொரு பக்கத்திலும் நீங்கள் உங்களை பார்க்கலாம், ஒவ்வொரு எழுத்திலும் உங்களை பார்க்கலாம். இதான் உங்களுடைய கண்ணாடி. நீங்கள் யார் என்பதை தெளிவாய் சொல்லுகிற ஒரு கால கண்ணாடி தான் வேதாகமம். இட்ஸ் லைக் எ மிரர். உங்களை அப்படியே காட்டும், உங்கள் தவறுகளை காட்டும், உங்களுடைய இல்லாமைகளை காட்டும், வெறுமைகளை காட்டும். நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனால்
வேதம் சொல்லுகிறது, நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு தெளிவாய் போதிப்பது சத்திய வேதாகம். கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன், உங்களை அக்கறை கொண்டு போய் சேர்ப்பார். You will be safe in the hands of God. அவர் மாறாதவர். அவர் சொல்கிறார், என் கரத்திலிருந்து ஒருவர் உங்களை பறிக்க முடியாது, எடுக்க முடியாது, பறிக்க முடியாது. You are safe in the hands of God. கடைசியாக உங்களை அக்கறை கொண்டு போய் சேர்ப்பார். ஒரு 2 வாரம் சொல்லுகிறேன், கவனமாக கேளுங்க. His word in you. இரண்டாவது, His work in you. வார்த்தைகளை கவனிக்க அன்பாக கேட்கிறேன். His word in you. அவருடைய வார்த்தை உங்களுக்குள். இரண்டாவது, அவருடைய கிரியைகள் உங்களுக்குள். அன்பானவர்களே, தேவன் வார்த்தை மட்டும் தரல, அவருடைய கிரியைகளை சொந்தக்காரர்களை மாற்றியிருக்கிறார். எனவேதான் யோவான் 1:13 இப்படி சொல்லுகிறது, His word in you, His work in you. யோவான் 1:13. அதாவது அவர்கள், இதுல ஒரு வார்த்தை இருக்கிறது, ரத்தத்தினால் அல்ல, மாம்ச சித்தத்தினால் அல்ல, புருஷனுடைய சித்தத்தினால் அல்ல, தேவனாலே. அதை சற்று மாற்றி சொல்வேனால், வார்த்தையால் பிறந்தவர்கள். நீங்கள் நானும் வார்த்தையால் பிறந்தவர்கள், வார்த்தையினால் உருவாக்கப்பட்டவர்கள். எப்படி சொல்லுகிறேன்? The word in you, the work in you. கவனியுங்கள், வார்த்தையினாலே நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள். புரிய நினைக்கிறேன். ரத்தத்தினால் அல்ல, மாமிச சித்தத்தினால் அல்ல, புருஷன சித்தத்தினால் அல்ல, அவராலே. அப்படியானால் His word is in you, His workmanship is in you. அவருடைய கைவேலைப்பாடு உங்களுக்குள் இருக்கிறது. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 2:10, நீங்கள் அவருடைய செய்கை. இப்போ என்னுடைய பிள்ளைகளை பார்க்கணும் சொல்லுவாங்க, உங்க அப்பா மாதிரியே இருக்கிறீங்க, உங்க அப்பா மாதிரியே இருக்கிறீங்க. சில பிள்ளைகள் என்னோட, அதாவது உங்க அப்பா சாயல் அப்படியே இருக்குது, அது இயல்பு. தேவன் சொல்லுகிறார், நீங்கள் அவருடைய செய்கை, அவருடைய சாயல். God's work, the word is in you, His workmanship is in you. அவர் சொல்லுகிற வார்த்தை, அன்பானவர்களே, His workmanship. அதுதான் ரட்சிப்பு, அதுதான் பாதுகாப்பு, அதுதான் அவருடைய பராமரிப்பு. ஏன் தெரியுமா? அவருடைய workmanship, அவருடைய வேர்டு எனக்குள்ள இருக்குது, அவருடைய ஒர்க் எனக்குள்ள இருக்குது. அவர் எனக்குள்ளே செய்தது, செய்து கொண்டிருப்பது, இனி செய்ய போவது. இதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன், நீங்கள் அவருடைய செய்கையா இருக்கிறீர்கள். நீ சாதாரண பாருங்க, இந்த ஒரு வச்சிருக்க ஐபோன், ஏதோ ஒரு போனா இருக்கலாம், அது ஒரு கம்பெனியுடைய செய்கை. நோக்கியாவா இருக்கலாம், சாம்சங்கா இருக்கலாம், ஆப்பிள் ஐபோனா இருக்கலாம், அந்த கம்பெனியுடைய செய்கை. அது நீங்க பார்க்கிற தொலைக்காட்சி, அந்த பெட்டி, இது ஒரு கம்பெனியுடைய செய்கை. அப்படியானால் அது ஒரு அந்த பொருள் கெட்டு போச்சுன்னா அந்த கம்பெனிக்கு தான் கெட்ட பேர். நீங்களும் நான் அவருடைய செய்கை. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அதுல போட்டிருக்கோம் மேட் இன் ஜப்பான், மேட் இன் இந்தியா, அந்த கம்பெனி பேர் TCL, ஏதோ போட்டிருக்கோம். அப்படியானால் நீங்கள் அவருடைய செய்கை என்பதை மறந்துவிட வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, you are God's workmanship. இதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன். அவர் சத்திய வசனத்தினால் நம்ம ஜனிப்பித்தார். அப்படின்னா அவருடைய வேலை நமக்குள்ள இல்லையா? அவருடைய வார்த்தை இருக்குது, அவருடைய சத்தியம் நமக்கு இருக்கிறது. கவனியங்கள், வார்த்தையினால் உலகத்தை உண்டாக்கின தேவன் என்னை அவருடைய பங்குதாரராய் மாற்றி இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். வார்த்தையை உலகத்தை உண்டாக்கினவர் தேவன். அவருடைய ஒவ்வொரு அசைவிலும் என்னை பங்குதார வைத்திருக்கிறார். இதை மறந்துவிட வேண்டாம். அவருடைய ஒவ்வொரு அசைவிலும் என்னை பங்குதார வைத்திருக்கிறார். இங்கே நீங்கள் அறிய வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால், தேவன் அவருடைய நல்ல வேலையை உங்களில் ஆரம்பித்திருக்கிறார். நல்ல வேலை, அந்த வேலையை ஆரம்பித்தவர் முற்று முடிய நடத்தி வருவார். எனவேதான் அந்த வார்த்தை திரும்ப திரும்ப workmanship of God. முடிவாக ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அன்பானவர்களே, தேவன் அது ஏன் அப்படி நம்ம வச்சிருக்கிறாருன்னா, டச் த லைஃப்ஸ் ஆஃப் த பீப்புள். உங்கள் மூலமாய், என் மூலமாய் கோடிக்கணக்கான மக்கள் தேவனை அறிய வேண்டும், தேவனை கண்டுகொள்ள வேண்டும், அவருக்கு ஒரு முன்மாதிரியான சாட்சி வாழ வேண்டும். Be an example. உயிர் உள்ள சாட்சியாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களையும் என்னையும் அவருடைய வார்த்தையால் ஜனிப்பித்தார். அவருடைய செய்தியை வைத்திருக்கிறார், அவருடைய நற்கங்களை வைத்திருக்கிறார். The reason, அன்பானவர்களே, to be an example, not only an example, அன்பானவர்களே,
கோடிக்கணக்கான மக்களுக்கு நீங்கள் நாளும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி கவனித்து கேளுங்கள். The word is in you, his workmanship is in you. The reason, அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார், அவருடைய கிரியை உங்களை வைத்திருக்கிறார். காரணம் என்னவென்றால், உங்களை கொண்டு கோடிக்கணக்கான மக்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியாக, ரட்சிப்பை அறிந்து கொள்ளும்படியாக. அன்பானவர்களே, ஒரு சாதாரண மீனவர்களை மனுஷரை பிடிக்க கர்த்தர் மாற்றினார். எப்படி தெரியுமா? வார்த்தையை கொண்டு. என் பின்னாலே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறாக்குவேன். வார்த்தை அவளை மாற்றிற்று. 3000 பேர், 5000 பேர். அப்படியானால் அவர்களை பயன்படுத்தின அதே தேவன் உங்களையும் பயன்படுத்த முடியும். யூ கேன் பி a fish of man. இன்றைக்கு மரித்து போன கோடிக்கணக்கான மக்கள் எழுத்தும்படியாக, ஆவியின்படியாக, பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து போன அந்த மக்களை உங்களை கொண்டு his workmanship in you, his word is in you. அவர் வார்த்தையை கொண்ட வேர்ட். இரண்டாவது அவருடைய ஒர்க், அவருடைய கிரியைகளை உங்கள் மூலமாய் அவர் நடப்பிக்க விரும்புகிறார். இந்த நாளிலே என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஒன்று தீர்மானம் பண்ணுங்க. யூ ஆர் த லிவிங் எபிசோட். நீங்கள் தான் இன்னைக்கு நடமாடும் நிருபங்கள். நீங்களே நடமாடும் ஒரு ஆலயங்கள், நடமாடும் தேவனுடைய சாட்சிகள். தேவன் மாறாதவர், அவருடைய சத்தியங்கள் மாறாது, அவருடைய வார்த்தை மாறாது, அவருடைய உணர்வுகள் மாறாது. அவர் என்றைக்குமே மாறாத ஒருத்தர். அவர் சத்தியம் மாறாது, அவருடைய வார்த்தை மாறாது, அவருடைய அன்பு மாறாது. இங்க 2 வருஷம் அன்சேஞ்சபிள், அன்செப்பரேட்டபிள். அது மாறாது. இரண்டாவது பிரிக்க முடியாது. அப்படிப்பட்ட அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் உண்மை உள்ளவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஒரு நாளும் அவர் மாறுவதில்லை. முடிவாக ஒரு 4 காரியம் சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, இந்த உலகத்தின் கவர்ச்சி, இந்த உலகத்தின் மாயை, இந்த உலகத்தின் வேஷங்கள் உங்களை இழுக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவர் சொல்லுகிறார், my word is in you, my workmanship is in you. ஏன் தெரியுமா? You should not be distracted by the worldly people. இந்த உலகம் சொல்லுகிற பல காரியங்கள், அதை செய்தால் பெரிய ஆளாகலாம், இதை செய்தால் பெரிய ஆளாகலாம், எத்தனை காரியங்கள். அதை போடு, இதை போடு, கஷ்டங்கள் நீங்கும், கவலைகள் நீங்கும், கையில போடு, காலில் போடு, வாச சாஸ்திரம், அது அங்க கட்டு, இங்க கட்டு. Don't listen to those lies. அந்த பொய்களுக்கு நீங்கள் விலகியிருங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, அது உங்கள் சமாதானத்தை கெடுத்து விடும். Steal your peace of God. தேவன் தந்த சமாதானத்தை இழந்து விடும். என சொல்ல வார்த்தை, இந்த உலகத்தின் கவர்ச்சி, இந்த உலகத்தின் மாயை, இந்த உலகத்தினுடைய எந்த காரியங்களும் உங்களை திருடி விடாதபடி, திசை திருப்பாதபடி கவனமாயிருங்கள். புகழ வேண்டாம், பெயர வேண்டாம், அந்தஸ்து வேண்டாம். இன்றைக்கு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு விளையாடலாம். அழிந்து போகிற ஒன்றுக்காக அழியாத ஊழியத்துட்டு போனவங்கெல்லாம் இன்றைக்கு நிறைய ஆன்மீகவாதிகள், அரசியல்வாதிகளை மாறிவிட்டார்கள் கட்ட பஞ்சாயத்துக்காக. இந்த தேர்தலில் பாருங்களேன், இந்த பாஸ்டர்கள்லாம் ஏதோ ஒரு கட்சியை சார்ந்து. நான் சொல்ல வசனம், டோன்ட் பி டிஸ்ட்ராக்டட். திசை திருப்பப்பட வேண்டாம். யூ ஆர் காட்ஸ் ஒர்க்மேன்ஷிப். God's word is in you. உங்களுக்குள் இருக்கிறது உங்களுக்காகவே இருக்கிறது. Don't distracted. Don't believe the lies. பொய்யை நம்பாதிருங்கள். தேவனுடைய அந்த அபிஷேகத்தை இழந்து போகாதிருங்கள். Don't lose. இப்படி சொன்னா புரியும். People are ready to steal your anointing. ஒரு அபிஷேகத்தை திருடுவதற்கு ஆயிரக்கணக்கான பேர் ஆயத்தமா இருக்கிறாங்க. எனக்கும் பொருந்தும் அது. விடாதீங்க. விடமாட்டேன், விடமாட்டேன். ஒரு நாடு அபிஷேகம் விடவே மாட்டேன். உலகம் அதை திருடுவதற்கு, திசை திருப்புவதற்கு, அதை செய், இதை செய், இதை செய், இதை செய். அதை செஞ்ச பெரிய எல்லாம் பாருங்களேன். அந்த ஊழியர்கள் ஏராளமான இயக்கங்களில் இருக்கிறார்கள். அதிலே தலைவர், இதிலே பொருளாளர், இதிலே செயலாளர், ஏதோ ஒண்ணு. அதுல ஒரு விளம்பரங்கள் வேண்டாம். Don't give room to steal your anointing. ஒரு அபிஷேகத்தை எவரும் திருடுவதற்கு இடம் கூடாதவர்கள். இரண்டாவது, தேவன் ஒரு நாளும் மாறுவதில்லை. அவருடைய கிரிகள் மாறுவதில்லை, திட்டங்கள் மாறுவதில்லை, நோக்கங்கள் மாறுவதில்லை. நீங்களும் அப்படியே இருங்கள். His plan, His ways, His work never change. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில எந்த அழைப்பில் அழைக்கப்பட்டு அழைப்பு இருங்க. If you are a
pastor, be a pastor. If you're evangelist, be an evangelist. இன்னைக்கு நிறைய பேருக்கு தான் பிரச்சனை. எல்லாரும் பாஸ்டா வரணும், பாஸ்டா இருக்கிறவங்க எல்லாம் சுவிசேஷனாய் மாற விரும்புகிறோம். எல்லாம் இயல்புதான். பாடுகள் ஏராளம், போராட்டங்கள் ஏராளம், எங்களுடைய அவர் பேச்சுக்கள் ஏராளம். அவங்க ஒத்து வரலன்னா நம்மை குறித்து விவாதிப்பார்கள், நம்ம கல்லறிவார்கள். சுவிசேஷம் இதெல்லாம் கிடையாது. You can go and preach and come. பிரசங்கம் பண்ணி யாரும் வீட்டுக்கு வந்துடலாம் ஒரு 2 நாள். ஆனால் இல்ல, be firm in your calling. உடைய அழைப்பிலே உறுதியாயிருங்கள். அவர் மாறாதவர். தேவனுடைய வாக்கு தத்தங்களை பற்றி கொள்ளுங்கள். Cling on God's promises. தேவனுடைய வாக்கு தத்தங்களை பற்றி கொள்ளுங்கள். ஒரு நாளும் அது உங்கள்கிட்ட விலகாது. ஒரு நாளும் தேவன் விலகவே மாட்டார். வாக்குத்த பண்ணினவர் உண்மை உள்ளவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். He never change, he never remove. கவனிங்க, திரும்ப சொல்லுகிறேன், தேவனுடைய கரத்திலிருந்து எதுவும் பறிக்காதபடி காத்துக் கொள்ளுங்கள். நான் கர்த்தர், நான் மாறாதவர். நீங்களும் மாறாமல் இருங்கள். கடைசியாக அன்பானவர்களே, இதை செய்யும் போது ஏமாற்றங்கள் மத்தியிலும் இருளின் மத்தியிலும் தேவன் தம்முடைய கிரியைகளை மாற்றுவதே இல்லை. இந்த வார்த்தையை சற்று கவனிக்க வேண்டும். ஏமாற்றங்கள் மத்தியிலும் இருளின் மத்தியிலும் தேவன் தம்முடைய கிரியைகளை மாற்றுவதில்லை. நான் அவரை ஏமாத்திருக்கிறேன், பட் அவருடைய கிரியைகளை மாற்றுறதே இல்லை. ஏமாற்றங்கள் மத்தியிலும் இருளின் மத்தியிலும் தேவன் அவருடைய கிரியைகளை மாற்றுவதும் இல்லை, மறப்பதும் இல்லை. முடிவாக தேவனுடைய வாக்கு தத்தங்களை முழுமையாய் சார்ந்து கொள்ளும் போது அன்பானவர்களே, அவருடைய கரத்திலிருந்து எது உண்மை பறிக்க முடியாது. திரும்ப சொல்ல விரும்புகிறேன், தேவனுடைய வாக்கு தத்தங்களை முழுமையாய் சார்ந்து கொள்ளும் போது அவருடைய கரத்திலிருந்து எதுவுமே நம்மை பறிக்க முடியாது. நான் கர்த்தர், நான் மாறாதவர். I created, I care for you, I involved in your life. The word is for you, the work is for you. அவருடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்கிறது, அவருடைய கிரியைகள் உங்களுக்குள் இருக்கிறது. God cares, God created. உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். இவளெல்லாம் ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றி. நான் கர்த்தர், நான் மாறாதவர். மாறாத ஒரு தெய்வம், மறவாத ஒரு தெய்வம். சூழல்கள் மாறினாலும், மலைகள் மாறினாலும், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நீ மாறுவதே இல்லை. வானம் பூமியை விட உடைய வார்த்தை அதிகமாய் கனமல் இருக்கிறீர். It is so value than the things that is the world. உலகத்தில் நாங்கள் பார்க்க எல்லாவற்றை விட வார்த்தை கனம் பண்ணுகிற தெய்வம். அந்த வார்த்தையை சார்ந்து வாழ நான் கர்த்தர், நான் மாறாதவர். அன்பிலே மாற்றமில்லை, கிரியைகளிலே மாற்றமில்லை, செயலிலே மாற்றமில்லை, வழிகளிலே மாற்றமில்லை, உடைய சித்தத்தில் மாற்றமில்லை. உடைய வழிகளிலே, உடைய சித்தத்திலே, உடைய வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கும் பலன் தாரும், கிருபை தாரும். நான் கர்த்தர், மாறாதவர். இந்த மாறாத தேவனை தொடர்ந்து பற்றி கொள்ள அல்லவரே, எங்களோட தொடக்கமும் நீரா இருக்கணும், எங்க முடிவா நீரா இருக்கணும். யூ இன்வால்வ் இன் எவரி ஸ்டெப்ஸ் ஆஃப் அவர் லைஃப். வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளிலும் நீர் எங்களோடு கூட பயணம் செய்கிறீர். நீ மாறாத ஒரு தெய்வம் ஐயா. தொடர்ந்து மாறாத தேவனுக்கு கடைசி வரை நாங்களும் மாறாம, அழைப்பிலே மாறாம, எங்க உறுதியிலே மாறாம, எங்க தீர்மானத்திலே மாறாம, நாங்க எது தீர்மானித்தோம் அதுல உறுதி கடைசி உண்மையா இருக்க எங்களுக்கு சகாயம் பண்ணும். எனக்கு மட்டுமல்ல, கேட்கிற யாவருக்கும் அந்த கிருபையை தாரும். கடைசி வரை உறுதியா இருக்க, உத்தமமா இருக்க, என்ன வந்தாலும் எது வந்தாலும் எங்கள் தீர்மானத்திலே நாங்கள் மாறாமல் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். நான் கர்த்தர், நான் மாறாதவர். அந்த மாறாத தேவனுக்கு தொடர்ந்து நாங்கள் உண்மையா இருக்க, மாறி வருகிற உலகத்துல மாறாமல் இருக்க உதவி செய்யும். அழைப்பில, அபிஷேகத்தில, சத்தியத்தில உறுதியா இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களுக்கு அவசியமா இருக்குமே, ஆனால் அடுத்து அனுப்புங்கள், திரும்ப ஒரு முறை கேளுங்கள். அவர் கர்த்தர், மாறாதவர். வார்த்தையிலே மாற்றமில்லை, கிரியைகளிலே மாற்றமில்லை, செய்கையில் மாற்றமில்லை, அவருடைய திட்டத்தில் மாற்றமில்லை. எனவே மாறாத தேவனை தொடர்ந்து பற்றி கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65,
பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.